அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம், உங்கள் பிரச்சனை, உங்க போராட்டம், நீங்க வச்சிருக்க மொத்த குப்பையும் அவர்கிட்ட கொடுத்துடலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். உங்க சொந்தக்காரங்களை உங்களை விசாரிக்காம போகலாம். உங்க நண்பர்கள் உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம். உங்களுக்கு என்ன ஆகுது, என்ன நடக்குதுன்னு கூட விசாரிக்க ஆள் இல்லாம இருக்கலாம். என் பிள்ளை எப்ப என்ன கூப்பிடுவா, எப்ப என்ன பேசுவான் என்று நம்மை குறித்து நம்மை விசாரிக்கிறவராய் தேவன் இருக்கிறார். இந்த 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்க பிள்ளைங்க உங்களை விசாரிக்காம போகலாம். உங்க கணவன் உங்களை விசாரிக்காம போகலாம். பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய் தந்தை உங்களை விசாரிக்காமல் போகலாம். உங்க சொந்தக்காரங்களை உங்களை விசாரிக்காம போகலாம். உங்க நண்பர்கள் உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம். உங்களுக்கு என்ன ஆகுது, என்ன நடக்குதுன்னு கூட விசாரிக்க ஆள் இல்லாம இருக்கலாம். உங்க விஷயம் என்னன்னு இன்னைக்கு ஜனங்க உங்களை பத்தி கண்டுக்காம இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியால். இன்னைக்கு நமக்கு ஒரு பர்சனை வச்சிருப்போம். எதற்கு? உங்க கவலையெல்லாம் கொட்டுறதுக்கு. அந்த பர்சன் எப்படிப்பட்ட ஆளா இருப்பார்னா, நல்ல நம்பிக்கைக்குரிய ஆளா இருப்பார். அவரை நீங்க உங்க மனசுல நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருப்பீங்க. எனக்கு காரியம் சொன்னா நான் அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஒரு புருஷனா இருக்கலாம், இல்லை நண்பர்களை யாராச்சும் ஒருத்தங்களா இருக்கலாம், இல்லை உங்க பெற்றோராக இருக்கலாம். நான் அவங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷர்கள் ஒரு டைம் கேட்பாங்க, 2ஆவது டைம் கேட்பாங்க, 3ஆவது டைம் கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் பண்ணுங்க பிரதர், நான் அப்படி அவங்க கூப்பிடுவாங்க அப்படி போன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் ஜனங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உங்கள் பரமபிதாவோ உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எத்தனை தடவை நீங்க கூப்பிட்டு உங்க கவலையை கொட்டினாலும் அவர் தாராளமா எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதாரு. ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட உங்களை பற்றி அவர் விசாரமா நினைக்கிற தேவன் அல்ல. என்ன ஒவ்வொரு டைமும் இதே சொல்லிக்கிட்டு இருக்கானே, இல்ல, அவர் தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். என் பிள்ளை எப்ப என்ன கூப்பிடுவா, எப்ப என்ன பேசுவான் என்று நம்மை குறித்து நம்மை விசாரிக்கிறவராய் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3-4 வானத்தை ஆராய்ந்த தாவீது, சந்திரன் நட்சத்திரங்களை சூரியனை ஆராய்ந்த தாவீது, பூமியை ஆராய்ந்த தாவீது சொல்ற வார்த்தை பாருங்க. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 3-4. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும், உமது விரல்களின் கிரியையாயிருக்கிற உம்முடைய வானங்களையும், நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்காகவே, மனுஷனை நீர் நினைப்பதற்கு, மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று, அவன் எம்மாத்திரம். ஆண்டவர் படைத்த படைப்புகள் மகா பிரம்மாண்டமானவைகள், மகா பெரியவைகள். நம்முடைய எண்ணத்துக்குள்ளாக அந்த பிரம்மாண்டத்தை, அவர் படைத்த படைப்புகளை, அந்த அண்ட சராசரங்களை நம்மால உள்ள நுழைச்சி பார்க்க முடியாதுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீ சயின்டிஸ்ட் சொல்றாங்க நோன் யூனிவர்ஸ். இதுவரைக்கும் நம்முடைய டெலிஸ்கோப்னால பார்க்க முடிந்த ஒரு யூனிவர்ஸ் இருக்கு, அண்ட சராசரம் இருக்கு. பார்க்க முடியாத காரியம் எக்கச்சக்கமா இருக்கு. இன்னும் நம்முடைய பூமியில் இருக்க கடலை கூட இன்னும் ஆராய்ந்து பார்த்து முடிக்கவே இல்லை. நம்ம கடலை ஆராய்ந்தது ரொம்ப சிறுகதான். ஆராய்ந்து பார்க்காத காரியம் அவ்வளவு இருக்கு. பூமியிலே அவ்வளவு இருக்குன்னா அண்ட சராசரங்களை யோசித்து பார்க்கும்போது அவ்வளவையும் படைத்த தேவன், சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பேர் சொல்லி அழைக்கிற தேவன், அவர் யார் மீது நினைவா இருக்காதான்? என் மீது, என் மீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கையை வைத்து சொல்லுவோம் பாருங்க, என்னை அவர் நினைப்பதற்கும் என்னை விசாரிக்கிறதற்கும் நான் ஏமாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறதானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம்
உங்கள் பிரச்சனை, உங்க போராட்டம், நீங்க வச்சிருக்க மொத்த குப்பையும் அவர்கிட்ட கொடுத்துடலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை அமுக்குற, உங்களை நசுக்குற, உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறதா இருக்கிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 4:15-16 வாசிக்கும் போது ரொம்ப அருமையாய் சொல்லப்பட்ட வார்த்தை, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியனே நமக்கு இருக்கிறார். எங்கேயோ அரண்மனையில் உட்கார்ந்துட்டு பூமியில் இருக்கிற நம்மை பார்த்து ஐயோ கஷ்டப்படுறான் என்று பரிதபிக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து அல்ல. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய தெய்வம். அவர் இந்த பூமியில் இறங்கி வந்தார். உங்களைப் போல என்னை போல ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் கூட சொல்லலாம், அப்படிப்பட்ட ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தார். தகப்பனை இழந்தவர், திக்கற்ற பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவர். அப்பா இல்லை, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. குடும்பத்தின் பாரத்தை 15 வயது முதல் கொண்டு சுமந்தவர். குடும்ப தலைவனாய் எண்ணப்பட்டவர். அவங்க தாய்க்கும் அவருடைய சகோதர சகோதரிகளுக்கும் ஆமென் அவங்களை போஷிக்க வேண்டும், அவங்களை ஆதரிக்க வேண்டும் என்ற கடமையை, பொறுப்பை பெற்றுக்கொண்டவர் 15 வயதில். பாருங்க, ஒரு ஓமையை சொல்றாரு. ஒரு வெள்ளி காசு தொலைத்த பெண்ணுடைய ஓமையை சொல்றாரு. வீட்டெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறா, கிடைச்சனா மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சு. ஒரு வெள்ளி காசு போனா போதுன்னு விடல. அந்த ஏழ்மை நிலைமையில இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிறார். ஒரு வெள்ளி காசுக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறார். ஒரு ஆட்டை தேடி போன மேய்ப்பனை பார்க்கிறோம். அதே போல இரவிலே நண்பர்கள் வந்து கதவை தட்டுறாங்க, வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு வீட்டில் ஆகாதம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையை அது ஓமையை சொன்னார். உண்மைதான், அந்த ஓமையெல்லாம் அவர் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள். அப்படிப்பட்ட ஏழ்மையின் பாதையில, நம்முடைய பாதையிலே அவர் கடந்து வந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வலிகள், உங்கள் வேதனைகள், உங்கள் வியாதி, நீங்க சரீரத்தில் படுகிற பலவீனங்கள் என்ன என்று ஆண்டவருக்கு தெரியுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். விழாவிலே குத்தப்பட்டவராக உங்க வயிறு வலி, ஸ்டோன் பிரச்சனை என்ன வலின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க கண்ணு வலி என்னன்னு தெரியும். அந்த முள் வந்து கண் வழியா வெளியே வந்துச்சா. இயேசு கிறிஸ்து உமிழ்ந்தார்கள், துப்பினார்கள், அவரை அவமானப்படுத்தினார்கள், நிர்வாணப்படுத்தினார்கள். நீங்க அந்த நிலையில கூட நம்ம போகல. ஆனால் உங்களை காட்டிலும் அவர் நம்முடைய வழிகளை அதிகமாய் கடந்து சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய வலிகள், வேதனைகள், உங்களுடைய அவமானங்கள் என்ன என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாதையின் வழியாய் கடந்து சென்று நம்முடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். பரிதபிக்கிற தேவன் அல்ல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை போல் சோதிக்கப்பட்டோம், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம், பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் ஏற்ற நேரத்தில் இரக்கம் பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடைவோம். நான் என் மக போகிற பாதையில் நான் கடந்து சென்றிருக்கிறதுனால அவங்களுக்கு எப்போ நான் உதவி செய்யணும், எந்த இடத்துல உதவி செய்யணும், எந்த இடத்துல அவங்கள உயர்த்தணும், எந்த இடத்துல அவங்களை ஆசீர்வதிக்கணும், எந்த இடத்துல அவங்க தேவைகளை சந்திக்கணும், அவங்களுடைய பொருட்களை சந்திக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், இயேசு அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 30 வயசு வரைக்கும் குடும்பத்தை சுமந்தவர் இன்னைக்கு உங்களை சுமந்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நம்மை விசாரிக்கிறதானபடியால் ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு தேவை, ஒரு அவசியமான காரியம் ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அதோடைய பாரத்தை நாம் உணர்வதற்கு முன்பதாகவே அந்த தேவையை அவர் சந்திக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வந்து கொஞ்ச நேரம் போராட விட்டுருவார். ஏன்னா நம்ம ஆண்டவர் தேட மாட்டேன்றோம் பாருங்க. அந்த போராட விடுற நேரத்தில் ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம் பாருங்க, அப்போ வந்து உடனே சந்திக்கிறவதா இருக்கிறார். ஆனால் நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தேவையினுடைய பாரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே, அதை அனுபவிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த தேவையை சந்தித்து விடுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க,
ஆமென். எபிரேயர் 2:18 சொல்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே இன்னைக்கு சோதிக்கப்படுகிற, உபத்திரவப்படுகிற, கவலைக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக செல்லுகிற உங்கள் வாழ்க்கையில அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.